30 வயசு 35 வயசு தாண்டுச்சுன்னா ஸ்கின் வந்து சாகிங் ஆயிடுச்சு, தோல் தொங்கிடுச்சு, லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிங்கிள் லிஃப்ட் கிரீம்ஸ் யூஸ் பண்ணாங்க. எல்லாத்தையும் குப்பையில போடுங்க. டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிங்க, சுருக்கம் போயிடும் அப்படின்னு. ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்மளுடைய சுருக்கத்தை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிடும். ரிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். பீட்ரூட் ஜூஸே வந்து ஃபேஸ் பேக்ல போடுவாங்க. தலைக்கு ஹேர் மசாஜ்க்கு இந்த சீசன் அக்டோபர் ரொம்ப பயங்கரமா முடி கொட்டும். அன்னைக்கு நம்ம கொய்யா இலையை அரைச்சு அந்த கொய்யா இலை பேஸ்ட் போட்டா முடி கொட்டாதுன்னு சொல்ற மாதிரி இந்த பீட்ரூட் ஜூஸ் இதுவும் வந்துட்டு ஹேர் மசாஜ்க்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹேர் பயங்கர ஷைனிங்கா க்ளோயிங்கா இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வாய் ஸ்மெல் இருக்கு மேம், ஏதாவது மருந்து கொடுங்க, வாய் ஸ்மெல் இருக்கு, நான் என்ன பண்ணணும், எப்படி என் வாய் ஸ்மெல் சரி பண்ணணும், வெளியே பப்ளிக்ல பேச பயமா இருக்கு, இதை பேச பயமா இருக்கு, வயிற்றுல இருக்கிற ஆசிட் லெவலோடைய வயிறு புண்டு இருந்தா வாய் ஸ்மெல் வரும், அப்ப அந்த ஆசிட் பேலன்ஸ் நீங்க சரி பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா இயற்கையா இது வரைக்கும் யாரும் டிப்ஸ் சொல்லிருக்குமா டாக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய் ஸ்மெல் இருக்கிறவங்க ரெகுலரா பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு பாருங்க, உங்களுக்கு வாய் ஸ்மெல் கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். ஏன்னா அந்த ஆசிட் பேலன்ஸ் அது கம்ப்ளீட்டா ரெகுலேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் துர்நாற்றமே இல்லாம ஆகும். மாசமா இருக்கிற பெண்களுக்கும் பீட்ரூட் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து உண்மையாவே சொல்லணும்னா, பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு நியூரல் ஷீத் டெவலப்மெண்ட், அதாவது ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் முதல் 3 மாதங்கள் கொடுப்பாங்க மருத்துவர். ஏன்னா அந்த முதல் 3 மாதம் சாப்பிடலன்னா இந்த ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டு, இந்த பிரெயின்ல இருக்கிற நியூரல் ஷீத் வந்து ப்ராப்பரா டெவலப் ஆகாது, ஃபோலேட் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. பீட்ரூட் ஜூஸ் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபோலேட். அது வந்துட்டு ரொம்ப முக்கியம் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு. சாப்பிட்டாங்கன்னா நியூரல் ஷீட் ப்ராப்ளம், கேரட் பீட்ரூட் ஜூஸ் பிரெக்னன்ட் ஆனதுன்னு சாப்பிட்டா பிள்ளை பயங்கர கலரா பிறக்கும், நம்ம வந்து ரொம்ப அழகா இருப்போம். அதை தாண்டி பிறக்கிற குழந்தைக்கு கலர் கூடும், ஆரோக்கியம் கூடும், அண்ட் அதோடைய பிரெயின் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு அழகுன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது, நிறைய வந்து பியூட்டி கிரீம்ஸ், ரிங்கிள் லிஃப்ட் கிரீம் யூஸ் பண்ணுவாங்க. 30 வயசு 35 வயசு தாண்டுச்சுன்னா ஸ்கின் வந்து சாகிங் ஆயிடுச்சு, தோல் தொங்கிடுச்சு, லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிங்கிள் லிஃப்ட் கிரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் குப்பையில போடுங்க. டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிங்க, சுருக்கம் போயிடும் அப்படின்னு. ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்மளுடைய சுருக்கத்தை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிடும். ரிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். பீட்ரூட் ஜூஸே வந்து ஃபேஸ் பேக்ல போடுவாங்க. தலைக்கு ஹேர் மசாஜ்க்கு இந்த சீசன் அக்டோபர் ரொம்ப பயங்கரமா முடி கொட்டும். அன்னைக்கு நம்ம கொய்யா இலையை அரைச்சு அந்த கொய்யா இலை பேஸ்ட் போட்டா முடி கொட்டாதுன்னு சொல்ற மாதிரி இந்த பீட்ரூட் ஜூஸ் இதுவும் வந்துட்டு ஹேர் மசாஜ்க்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹேர் பயங்கர ஷைனிங்கா க்ளோயிங்கா இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 30 வயசு 35 வயசு தாண்டுச்சுன்னா ஸ்கின் வந்து சாகிங் ஆயிடுச்சு, தோல் தொங்கிடுச்சு, லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிங்கிள் லிஃப்ட் கிரீம்ஸ் யூஸ் பண்ணாங்க. எல்லாத்தையும் குப்பையில போடுங்க. டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிங்க, சுருக்கம் போயிடும் அப்படின்னு. ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்மளுடைய சுருக்கத்தை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிடும். ரிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். பீட்ரூட் ஜூஸே வந்து ஃபேஸ் பேக்ல போடுவாங்க. தலைக்கு ஹேர் மசாஜ்க்கு இந்த சீசன் அக்டோபர் ரொம்ப பயங்கரமா முடி கொட்டும். அன்னைக்கு நம்ம கொய்யா இலையை அரைச்சு அந்த கொய்யா இலை பேஸ்ட் போட்டா முடி கொட்டாதுன்னு சொல்ற மாதிரி இந்த பீட்ரூட் ஜூஸ் இதுவும் வந்துட்டு ஹேர் மசாஜ்க்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹேர் பயங்கர ஷைனிங்கா க்ளோயிங்கா இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.